ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்ஐஆர் தாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை. இதை வந்து லான்ச் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் நம்ம தேர்தலை முன்னோக்கி இருக்கனால டேட்டாஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். சரியா? இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, இப்போ 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க லட்சக்கணக்கான பேர். அவங்களுடைய அப்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறமா இறந்தவங்க, டூப்ளிகேட் என்ட்ரிஸ், பேர் தப்பாக கொடுத்துருக்கவங்க, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு நல்லதாக இருக்கும். இதில் தீமைங்கிறத தாண்டி சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான். நமக்கு வந்து ஜனவரி 1, 2026க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தெரியல. அப்புறமா ஊரில் இல்லாதவங்க, அப்புறமா வில்லேஜ், ரூரல் சைடில் இருக்கவங்களெலாம் எந்த அளவுக்கு குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரூலிங் பார்ட்டிஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய ரிசல்ட் என்னங்கிறது நம்ம வரும்போது தான் தெரியும். ஸோ பட் எனிஹோ நம்ம சைட்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க டேட்டாஸ்லாம் ரெடியாக வச்சுக்கிங்க. இது யார் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு வீடாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய வேலிட் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டாஸை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.